இது ஆயிடுச்சுன்னா இந்த நேரத்திலையும் கூட நம்ம கிறிஸ்மஸ் தாத்தாவோட கொஞ்சம் குட்டி பசங்க யாராவது வந்து கொஞ்சம் டான்ஸ் ஆட வரலாமா? இல்ல
எல்லாரும் கரங்களை தட்டி கிறிஸ்துமஸ் தாத்தாவை வரவேற்று எல்லாரும் வசனம் சொல்றதுக்காக நம்ம பசங்க வராங்க, கொஞ்சம் அவங்களை உற்சாகப்படுத்தும் விதமாக நம்ம எல்லாரும் கரங்களை தட்டுவோம். ஜோயல் அண்ட் டீம் கட் பண்ணவா இருக்கு இருக்கு ஆமா செகண்ட்ஸ் ஓடு யாரோ போங்க நான் உட்கார் 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 உட்காரே உட்காரே அங்க வச்சிராங்க வெயிங்க அண்ணா ஆமா எல்லாரும் கிளாப் பண்ணுங்க நான் மிகவும் உபத்திரவ படுகிறேன். கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின்படியே நான் உயிர்ப்பையும். சங்கீதம் 107 119 107. உம்முடைய வசனம் என் காலுக்கு தீபம், என் பக்கத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. சங்கீதம் 119 107. உம்முடைய கால் அதுக்கு மேல மிதிக்காதீங்க. அப்படி அது பாருங்க. நான் உம்முடைய மிதிக்க வேண்டாம். அது பாருங்க. அரியணை தெரியும்படி உமது அடியின் படி உமது கிருபையின் படி என்னை நடத்தி உமது பிரமாணங்களை எனக்கு போதிக்கும். சங்கீதம் 129 114. அடுத்ததாக நம்ம மத்தியில ஜில்லான குளிர்காட்சி இந்த நேரத்துல, இந்த குளிர்ந்த நேரத்துல இயேசு பிறந்தார் என்ற செய்தியை நம்ம பாஸ்டர் மூலமா கேட்டோம். அதை குறித்துக்கான ஒரு பாடலோட நம்ம மத்தியில பசங்க டான்ஸ் ஆட வர்றாங்க. கரங்களை தட்டி அவங்க வரவேற்கிறோம்.
இருக்கிறாங்க கூட. நம்ம மத்தியில இந்த நேரத்துல வசனம் சொல்றதுக்காக சின்ன பிள்ளைங்க வர இருக்கிறாங்க. தீபு, ஷைலி, வினிதா, ஜனனி. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளை வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தான். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றார். லூக்கா 1:28-29-30 இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பாய், உன்னதமானவரின் கர்த்தர் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். யாக்கோபின் குடும்பத்தாரை அவர் என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிடாது என்றார். லூக்கா 31:32-33. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேன் என்றார். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவரின் நிழல் உன்மேல் நிலவும், ஆதலால் உன்னதத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ள தேவனுடைய குமாரன் என்றார். லூக்கா 1:34-35. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவர் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாகும். மத்தேயு 1:23. ஹல்லேலூயா. இயேசு பிறந்த வசனங்களை வேதத்தின் மூலமாக நம்ம மத்தியில பிள்ளைங்க வந்து சொன்னாங்க. பிள்ளைங்களுக்கு இன்னும் ஒரு முறையாக கரங்களை தட்டி நம்ம வந்து சொல்லலாம். அடுத்ததாக ஒரு சின்ன டான்ஸு, சின்ன ஊர் தான், அது பெத்லகேம் தான். அந்த டான்ஸுக்குள்ளவங்க எல்லாம் முன்னாடி வரலாம்.
பிறந்தார் என்று துள்ளி குதித்து ஆடின பிள்ளைகளுக்கு மறுபடியும் ஒரு விஷயமாக நான் கடமையை பற்றி நம்ம வாழ்க்கலாம். அடுத்ததாக வசனங்களை சொல்ல வர ரம்யா அண்ட் லதா. ஆதனால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடைக்கலத்தை கொடுப்பார். இதே ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகிய அவருக்கு ஓர் குமாரனை கொடுப்பார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். அவர் தீமையை வெறுத்த நன்மையை தெரிந்து கொள்ள அவர் அறியாமல் வயது மட்டுமே அவர் வெண்ணையும் தேனையும் சாப்பிடுவார். ஏசாயா 7வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம். இப்பிதா எனப்பட்ட பெத்லகேமும் யூதாவில் உள்ள ஆயிரங்களுடைய சிறிதாயிருந்தும் மற்றவரை காக்கின்றவர் உன்னிடத்தில் இருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுத்த நாட்கள் அநாதி நாட்கள் ஆகும். வைத்திருக்கிறார் மிக அஞ்சிருந்தார். வசனங்களை சொன்ன பிள்ளைகளுக்கு நம்ம உற்சாகப்படுத்தும் விதமாக நம்ம நல்ல கரங்களை தட்டலாம். அடுத்தது டான்ஸ் ஆட வர்றாங்க நம்ம பிள்ளைங்க. அந்த நேரத்திலையும் அவங்களையும் உற்சாகப்படுத்துவோம்.
பிள்ளைங்களை கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தலாம் நம்ம இந்த டான்ஸ் ஆடின பசங்களை. அடுத்த வசனம் சொல்ல வர்றாங்க இமானுவேல் அண்ட் ஜெஷுவா. தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு நம்முடைய சத்துக்களின் என்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளின் என்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு நம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலேயே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். நீயோ பாலகனே, உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய். நீ கர்த்தருக்கு முன்பாக நடந்து போகவும் நமது தேவனுடைய உன்னதமான இரக்கத்தினாலேயே அவருடைய ஜனத்திற்கு பாவமணிப்பாகிய ரட்சிப்பை தெரிவிக்கும்படிக்கும் அவருக்கு முன்பாக நடந்து போவாய். லூக்கா 1 அதிகாரம் 74, 75, 76, 77 வசனங்கள். அந்த காலத்திலும் மரணரிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்தில் இருந்து தோன்றிய அருணோதயமே நம்மை சந்திக்கிறது என்றான். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலம் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்திரங்களில் இருப்பான். லூக்கா 1:78, 79, 80. அல்லேலூயா. இயேசு பிறந்த அந்த தீர்க்க தரிசன வசனங்கள், அதோடு கூட இயேசு முதல் வருகைக்கு இயேசுவை ஆயத்தமாக்கின யோவான் ஸ்நானகனுடைய வசனங்களை இந்த இடத்துல நமக்காக சொன்னாங்க. பிள்ளைங்களை ஒரு விசையாய் மறுபடியும் உற்சாகப்படுத்தலாம். அடுத்ததாக பாய்ஸ் டான்ஸ், ஜோயல் ஆண்டி. அவ வரமாட்டேங்கிறான். தண்ணி குடிக்கிறீங்களா? கொஞ்சம் இளம்பு நான் இழந்துடுறேன். இங்க பாருங்கடா. வாழ வச்சாலும் நீ எதுக்கு
நல்ல கரங்களை தட்டி கரங்களை தட்டி பிள்ளைங்களை நல்லா உற்சாகப்படுத்துவோம். நமக்காக பிள்ளைங்க தங்களுடைய நேரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த நேரத்துல கொஞ்சம் எல்லாரும் கவனிங்க. நமக்கு நிறைய ஹாஃபலி எக்ஸாம்ஸ், நிறைய எக்ஸாம்ஸ் டைம்லையும் பிள்ளைங்க அதெல்லாம் பொருட்படுத்தாம தங்களோட நேரங்களை இந்த ப்ராக்டிஸ்க்காக கொடுத்தாங்க. உண்மையாகவே இந்த பிள்ளைங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். எல்லாருக்கும் ஒரு விஷயம் மறுபடியும் கரங்களை தட்டிடலாமா? அடுத்ததா வசனம் ஜெரிஷ் அண்ட் லாவண்யா. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவில் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திப்பார். பின்பு உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக வானங்கள் மேல் ஆகாயத்தில் நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இவ்விதமாய் நம் கர்த்தரோட எப்பொழுதும் இருப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்களை வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து கொண்டு பார்த்து இருக்கையில், இதோ வெண்மையான வசித்துரு அறிந்த 2 பேர் அவர் அருகே வந்து, கலிலேயராகிய மனுஷரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக எழுந்தருளி போனாரோ அப்படியே வருவார் என்றார்கள். அப்போஸ்தலர் 1:9-10. உண்மையாகவே இந்த நேரத்துல ஏசப்பாவினுடைய 2ஆம் வருகை ஒன்று இருக்கிறது என்பதை வசனங்க ஆதாரத்தின் மூலமாய் இந்த நேரத்தில் படித்து நம்ம மத்தியில பிள்ளைங்க சொன்னாங்க. அதற்காக பிள்ளைங்களை கரங்களை தட்டி ஒரு விஷயமாக நம்ம வாழ்க்கலாம். இந்த நேரத்துலையும் ரொம்ப நம்ம டான்ஸு வசனம் அப்படின்னு நல்லா பார்த்து போர் வச்சுக்கலாம். பிள்ளைங்க உங்களை சந்தோஷப்படுத்திட்டே இருந்தாங்க. மறுபடியும் சந்தோஷப்படுத்த ஒரு விஷயாக ஒரு நல்ல ஒரு நாடகத்தோட பிள்ளைங்க வந்திருக்காங்க. கொஞ்சம் நல்லா கவனமா நம்ம கவனிக்கலாம். உங்களுக்கு அது உபயோகமா இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். அந்த பாட்டில் எல்லாரும் அமைதியா இருக்கலாம். ரொம்ப போர் அடிக்குதுடா. நல்ல லைஃப் யூஸ்ஃபுல்லா நல்லா சொல்லி கொடுப்பாங்க. சர்ச்சுக்குலாம் வரையான்னு கூப்பிடுறான். சரி நம்ம போய் பார்த்து வரலாம். அவனால உனக்கு ஒரு கில்லோ ஒரு மேட்ச் வந்துச்சுடா. ஆமாண்டா, அவ்வளோ ஒரு கில்லே விட்டோம்டா நாங்கள் 2 பேரும். இப்படிலாம் விளையாட்டு இருந்தீங்கன்னா நரகத்துக்கு தானே போவீங்க. பரலோகத்துக்கு பரவாயில்ல கற்றுவாங்க. நான் இதெல்லாம் தனியான பரலோகம் இருக்குது. சொல்றான், சரி வழியா நம்ம போய் பார்த்து வரலாம். நம்மளோட தனியார் பரலோகம் இருக்குது. அந்த பரலோகத்தை நான் அவனை காமிக்கிறேன்டா. என்னடா பரலோகம்? பூமியில ஒரு பரலோகம் இருக்கு. நான் அவனுக்கு அதை காமிக்கிட்டேன்டா. என்னடா? ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அந்த பார்ட்டி தான்டா. அப்படியா? நானும் வரேன்டா. வாடா, நம்ம சேர்ந்து போறோம். ஏன்னா சர்ச்சுக்குலாம் வரலடா. நானும் வரலடா. சரி, ஏதோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்க. போறேன். எல்லா கிளாஸும் போரே போச்சுல. ஆமாண்டி, மேத்ஸ் கிளாஸஸ் நம்ம போரே போச்சு. சரி, இன்னைக்கு நம்ம வெளில போலாமா? நான் கொஞ்சம் ட்ரெண்டிங் ரீல்ஸ்லாம் பார்த்துருக்கேன். நம்ம அங்கே போய் ரீல்ஸ் பண்ணலாம். வேணாம், இந்த டைம் இந்த சீரியல் பார்க்கலாம். நான் வெளியெல்லாம் வரல. சீரியல் தானே, டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல பார்த்து
ஆனந்தி சரி இது லாவண்யா வரட்டும். ஹலோ, எங்க இருக்க லாவண்யா? காலேஜ்ல. இன்னும் கிளாஸ் முடியல. 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சரி சரி, சீக்கிரம் வா. இன்னும் உனக்கு கிளாஸ் முடியல? இப்பதானே முடிஞ்சது. சரி வா, நம்ம சைடுல எங்கேயோ ட்ரெண்டிங் ரீல்ஸ் எடுக்க கூப்பிடுறாங்க, போலாம் வா. ஏய், நானே இன்னைக்கு உங்களை யூத் மீட்டிங் கூட்டு போலாம் தான். யூத் மீட்டிங்லாம் போனா ரொம்ப போர் அடிக்கும் டி, வேணா நம்ம அங்கேயே போலாம். நீங்க அங்க வாங்க, அங்க மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும், நிறைய கத்துக்கலாம். நம்ம மைண்ட் ரிலாக்ஸ்லாம் ஆகாது, அங்க தூக்கம் தண்ணி வரும், செம்மையா போர் அடிக்கும் டி. சரி வா, நம்ம அங்கேயே போலாம். நாங்க ரீல்ஸ் எடுக்க போறோம், நீ வேணா அங்க போய் தூங்கு. நாங்க போறோம். ஏசப்பா, இவங்க உலக பிரகாரமா போயிட்டு இருக்காங்க. ஏசப்பா, நீங்க தான் ஏசப்பா உங்க மனம் மாத்தணும். ஏய், எங்கேயாச்சும் வெளில போலாமாடா? போலாமாடா. பீச்சுக்கு போலாமா? பீச்சுக்கு போலாமா? ஓகே. நம்ம இவங்கிட்ட கேட்கலாமா? ஏய், நான் வரலடா. ஏய், நீயும் தாண்டா, சும்மா தானே இருக்கிறோம். போன் எடுத்துட்டு வா, அப்படியே பைக்ல பீச் வரைக்கும் போயிட்டு வரலாம். இல்லடா, பரவாயில்ல, இருக்கடா, நான் வரலடா. ஏய், ஏறுடா. ஆமாடா, அவங்க போயிடலாம். ஏய் பாருங்க, ஜீவ புஸ்தகம் இருக்கு. அந்த ஜீவ புஸ்தகத்துல யாரோட பேரெல்லாம் இருக்கோ அவங்களாலதான் பரலோகத்துக்கு போக முடியும். வாங்க, நம்ம பேரும் இருக்கான்னு போய் பார்க்கலாம். ஏய், அந்த ஜீவ புஸ்தகத்துல இப்ப நம்ம பேர்லாம் இருக்கும். சரி வாங்க, நம்ம எதுக்கோ ஒரு போய் பார்த்துக்கலாம். என் பேர் இமானுவேல். நீங்க இந்த உலகத்துல நிறைய பாவம் செய்ததுனால் உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்துல இல்லை. என்னது? ஏன் பேர் இல்லையா? நீங்கள் இந்த உலகத்தில் வாழும்போது அதிக நேரம் மொபைல் போன் செலவழித்து தேவனுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாதனால நீங்கள் பரலோகம் போக முடியாது. அச்சச்சோ, எனக்கு பரலோகம் இல்லையா? அப்பயே சொன்னா அவனுடைய சர்ச்சுக்கு அப்படியே கூட்டிட்டு போயிடும். இமானு, என் கூட நீ வாடா, நான் உனக்கு மொபைல் தான் தரேன், ஈஸியா கேம்ஸ் இன்ஸ்டால் பண்ணலாம், உன் லைஃப்ல ஜாலியா இருக்கும், விளையாடிக்கிட்டே இருக்கலாம். என்ன நீங்களும் மொபைல் போன் தானே உலகமா இருக்கீங்க, உங்களுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும், இருக்கலாம். ஐயோ, எனக்கு பயமா இருக்கு, என்னை விட்டுருங்க. என்ன மாதிரி யாரும் இந்த மொபைல் போனுக்கு அடிமையாக இந்த இடத்துக்கு வந்துடாதுங்க. எனக்கு பயமா இருக்கு, என்னை விட்டுருங்க. நீங்க இந்த உலகத்துல இயேசுவுக்கு பிரியமா இருந்ததுனால உங்க பெயர் ஜீவ புஸ்தகத்துல இருக்கிறது. ஏசப்பா, உங்களை பார்க்க நான் பரலோகத்துக்கு வந்துட்டு ரொம்ப நன்றி ஏசப்பா.
வரணும். இல்ல நான் வரல உங்க பக்கம் பயமா இருக்கு. நான் ரேஸ் பண்ணிட்டே போறேன். நான் இனிமே சீரியல்லாம் பார்க்க மாட்டேன். என்ன மாதிரி நீங்களும் சீரியல் பார்த்து யாரும் நரகத்துக்கு போயிடாதீங்க. உங்க பேர் என்ன? என் பேரே தெரியாது. நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால, உங்க வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணிச்சதுனால உங்க பெயர் ஜீவ புஸ்தகத்துல இருக்கிறது. சுபா ரொம்ப நன்றி சுபா. இந்த பரலோகம் பாக்கியத்தை தந்ததுக்கு ரொம்ப நன்றி சுபா. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்க பேர் என்ன? என் பேரு ஜெஷரன். நீங்க தேவனுக்கு பிரியமில்லாத செயல்களை செய்ததுனால உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்துல இல்லை. ஏன் என் பேர் இல்ல? என் பேர் இருக்கணுமே. அதுதான் இடத்திலே இருக்கின்ற உனக்கு பரலோகத்தில் இடம் கிடையாது. எத்தனையோ தடவை ஜெரி என்கிட்ட வந்து பரலோகத்தை பத்தி சொன்னா, ஆனா நான் ஏதோ ஒரு பரலோகத்தை பத்தி நினைச்சு நான் பரலோகத்தை இறந்துட்டேனே. ஜெஷூரா, பாட்டிக்கு போகணும்னு உங்கள் பெயர் என்ன? என் பேரு லாவண்யா. நீங்க இயேசுக்காக நிறைய நேரம் செலவழிச்சதால உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்துல இருக்கிறது. என் பேர் ஜீவ புஸ்தகத்துல இருக்கலாம். நான் ஏசப்பாவை பார்க்கணும்னு எவ்வளவு நாள் ஏங்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு அது நடந்துருச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜாலி ஜாலி ஜாலி. உங்கள் பெயர் என்ன? நீங்க தேவனுக்கு முன்பாக பெருமையா இருந்ததுனால உங்க பெயர் ஜீவ புஸ்தகத்துல இல்லை. தேவன் எதிர்த்து நிற்கின்றார். எனவே பரலோகத்தில் இடம் இல்லை. ஐயோ, இந்த பேர் நான் இன்ஸ்டால வேணும்னு சொல்லிட்டு போனேன். இந்த உலகத்துல என்னோட பிள்ளை நான் எப்படி விடுவேன்? Please தானே? ஊட்டி தானே? இதான் என்னோட நம்ம ரீல்ஸ் எடுக்கலாம். நிறைய லைக்ஸ் வரும். ஃபயரா இருக்கு. மாஸ் பண்ணலாம். எல்லாரும் இன்னொரு முறையாக நம்ம கரங்களை தட்டலாம். தத்ரூபமாக நம்மளுடைய மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்வு இருக்கிறது என்பதை பிள்ளைங்க வந்து நடித்து காண்பித்தார்கள். இது ஒருவேளை இந்த நேரத்தில் நம்ம பார்க்கிற நமக்கு ஒரு நகைச்சுவையாக இருந்திருக்கலாம். ஆனால் இது வந்து உண்மையான ஒரு காரியம். மரித்ததற்கு பின்னும் ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. அதில் 2 காரியம், ஒன்று பரலோகம், இன்னொன்று நரகம். நம்ம பரலோகத்திற்குரியவர்களா இருக்கிறோமா, நரகத்திற்குரியவர்களா இருக்கிறோமா? இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அது சில காரியங்களின் நிமித்தம் இந்த இடத்துல உணர்த்தப்பட்டிருக்கலாம். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன காரியங்களை உணர்த்தினாரோ அந்த காரியங்கள்ல முழுமையுமாய் நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவரிடத்தை இயேசுவை முழுமையாய் ஏற்றுக்கொண்டு நீங்க பரலோகத்திற்கு
வர முடியும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாங்க. இயேசு ஒருவர் மாத்திரமே பரலோகத்திற்கு வரக்கூடிய ஒரு வழியா இருக்கிறார். அவரை முழுமையுமாய் நம்ம ஏற்றுக்கொள்ளுவோம். அவரை முழுமையுமாய் நம்ம விசுவாசிப்போம். அவர் மாத்திரம்தான் உண்மையான தெய்வன். அவரை விசுவாசிக்கும் போது நம்ம பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். இந்த நேரத்திலையும் மறுபடியும் ஒரு விசையாய் இந்த நாடகங்களை நடித்த இந்த குழுவினரை ஒரு விசையாய் கரங்களை தட்டி நம்ம வாழ்க்கலாம். கொஞ்சம் எல்லாருமே இருந்து போகலாம். உங்களுக்கு அனைவருக்குமே நாங்கள் இரவு உணவு ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். நீங்கள் போகும்போது அது உங்களுக்காக கொடுத்து விடுவாங்க. கடைசியாக அந்த கிஃப்ட் வந்த பிள்ளைங்களுக்கு இந்த நேரத்தில் இவ்வளோ நேரமாக நமக்கு டான்ஸு நல்லா உங்களை இவ்வளோ நேரமாக உற்சாகப்படுத்தினாங்க. இவர்களுக்கு ஒரு கிஃப்ட் நம்ம ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். அதற்காக பிள்ளைங்களை பேர் வாசிக்கும் போது நீங்கள் முன்னாடி வாங்கிக்கலாம். நான் வாசிக்கும் போது அந்த பசங்க மாத்திரம் முன்னாடி வாங்க. நான் பேர் வாசிக்கிற குரூப்ஸ் அப்படியே முன்னாடி வந்துருங்க. பார்கவி, ஷர்வேட், சர்வேட், தேவிகா, சகானா யாருமா? ஜீவிகா, பிரித்திக், இந்த பசங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கும்படியாக நம்ம தவமணி அங்கிள் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்குறாங்க. எல்லாரும் கரங்களை பிள்ளைங்களுக்கு தட்டலாமா? அந்த பசங்க அப்படியே நின்று ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்த குரூப் ரெடியா இருக்கலாம். அவர்களுக்கு கிஃப்ட் கொடுக்கும்படியாக நம்ம பரஞ்சோதி அங்கிள் முன்னாடி வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். போகலாம். அடுத்து தனலட்சுமி, தர்ஷன், முத்துஸ்ரீ, மதுஸ்ரீ, ஆகாஷ், தீரன், ஐசக் ஜான், மேசக் ஜான். பேர் வாசிச்சவங்க மாத்திரம் வாங்கடா. வாங்க ஒரு போட்டோ மட்டும் எடுத்துருங்க. அடுத்ததா பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியா இருந்துக்கோங்க. ஜஸ்வின் அவர்களுக்கு கிஃப்ட் கொடுக்கும்படியாக நம்ம மத்தியில ஆண்டி ஜஸ்வின், அபிநயா, பிரீத்தி, ரஞ்சனா ஸ்ரீ,
உமா மகேஸ்வரி யூத்திகா. இவ்வளவு பேர் மாத்திரம் வாங்க. அடுத்தது போட்டோ மட்டும் எடுத்துட்டு அப்படியே கிளம்பலாம். அது திவாகர், உட்காந்து போங்க. திவாகர், பரணி, முனிராஜ், பூவரசன், சஞ்சனா, அடுத்தது அக்ஷயா. அடுத்து ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ் ரெடி. ஜூனியர் தேவநாயகி ஆண்டி வர முடியுமா? வாங்க பிரதர் வாங்க. வந்து கொடுப்பாங்க. ஜூனியர் ஸ்டூடெண்ட் ஷார்லி கிறிஸ்டினா, தீபிகா, லாவண்யா, ஜனனி. ஜூனியர் லாவண்யா. அவங்களுக்கு ஒரு போட்டோ மட்டும் எல்லாம் போட்டோ யோசிச்சுங்க பாப்பா. அடுத்தது தேவநாயகி ஆண்டி. கவிதா ஆண்டி வராங்க வராங்க. யூத் பாய்ஸ் ஜெரிஷ், இமானுவேல், ஜெஷுரன். ஜெரிஷ், இமானுவேல், ஜெஷுரன். கொஞ்சம் சவுண்ட் போடாதீங்களா? ஏற முடியாது. ஜெரிஷ், இமானுவேல், ஜெஷுரன். அப்ப யூத் கேர்ள்ஸுக்கு நம்ம பிரைஸ் கொடுக்க முடியும். கலைமதி சிஸ்டர் கொடுக்கலாம். லாவண்யா, வினிதா, லதா. லாவண்யா, வினிதா, லதா, ரம்யா.
நிமிஷம் இந்த வந்த இந்த நேரத்திலே டீச்சர்ஸை வந்து உற்சாகப்படுத்தும்படியா இதற்காக எங்களுக்கு எஃபர்ட் போட்டு ஒவ்வொரு டீச்சர்ஸை உற்சாகப்படுத்தும்படியா நாங்கள் வந்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். அதற்காக முதல்ல எங்களுக்கு இந்த சின்ன பிள்ளைங்களுக்காக ப்ரோக்ராம் நடத்துறதுக்காக எங்கள் வீட்டை திறந்து கொடுத்த எங்களுக்கு 24ஆம் தெருவில் இருக்க ஜோடி ஆண்டிக்கு வந்து நாங்கள் உற்சாகமாக நாங்கள் வரவேற்கணும்னு ஆசைப்படுறோம். உற்சாகமாக அவங்க வரவேற்கலாம். உண்மையாகவே எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் அவங்க எங்களுக்காக அவங்களோட வீட்டை திறந்து கொடுத்து இவ்வளோ பிள்ளைங்களை அவங்க வீட்டில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் எங்களுக்கு இடம் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். கலைமதி சிஸ்டர் நீங்கள் அவங்களுக்கு எல்லாம் கிளாப் பண்ணுங்கடா. அடுத்ததாக நம்ம வெண்ணிலா ஆண்டி அண்ட் நம்ம தவமணி அங்கிள், உண்மையாகவே அவர்கள் இந்த யூத் பிள்ளைங்க இப்போ நம்ம பெர்ஃபார்ம் பண்ணாங்க இல்லையா, அந்த ட்ராமா அண்ட் யூத் டான்ஸ் எல்லாமே எங்கே வச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா அவங்க வீட்டில் தான் நாங்கள் வந்து ரெடி பண்ணோம். அதற்காக எங்கள் வீட்டை திறந்து கொடுத்தாங்க. வாரம் ஞாயிற்றுக்கிழமை அவங்களுடைய வீட்டில் நமக்கு ப்ரேயர் மீட்டிங் நடந்து கொண்டு இருக்குது. இந்த நேரத்தில் அவங்கள கௌரவிக்கும்படியாக தவமணி அங்கிள் அண்ட் போயிட்டாரு மேரி ஆண்டி வந்து தவமணி அங்கிளுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க. அடுத்ததாக நம்ம மத்தியில எம்ஜிஆர் நகர்ல ஊழியம் செய்கிற நம்ம பாபு பிரதருக்காக அவங்களை கௌரவிக்கும்படியாக அவங்களுடைய மருமகா அவங்கள வீடையும் திறந்து கொடுத்து வாரம் புதன்கிழமை அவங்களோட வீட்டில் நாங்கள் வந்து ஜபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். புதன்கிழமை 6:30 மணி முதல் 7:30 மணி வரைக்கும் ஒரு கேஸ்டல் ஜபமாக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். நீங்க அனைவரும் அங்கேயும் வரும்படியாக நாங்கள் கேட்கிறோம். இந்த நேரத்தில் அவங்களை கௌரவிக்கும்படியாக அவங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க. அடுத்தது அந்த வீட்டை திறந்து கொடுத்து அனிதாக்கா அவங்களுடைய கணவரை முன்னாடி நாங்க கூப்பிடுறோம். எங்க அண்ணனுங்க பாபு பிரதர் இந்த நேரத்தில் அவங்க கௌரவிக்கும்படியாக கொடுப்பாங்க. எல்லாரும் உற்சாகமா தட்டலாமா? இந்த வீட்டை நமக்காக இந்த கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் நடத்துறதுக்காக நமக்காக இந்த இடத்தை திறந்து கொடுத்துருக்காங்க. அவங்க ஏசப்பா அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார் என்று ஆசீர்வதிக்கிறோம். இந்த ப்ரோக்ராமுக்காக வாஞ்சியோடு ப்ரோக்ராம் நடத்தினாங்க. அவங்களுக்கும் கிறிஸ்துமஸ் கார்டு எல்லாரும் அந்த நேரத்திலையும் கூட இந்த முடிவு ஜபமாக பிள்ளைங்களுக்கு கிஃப்ட் இருக்குதுடா நான் தந்துடுறேன். ஓகே, உங்க பேரை மிஸ் பண்ணிட்டேன். முடிவு ஜபமாக நம்ம மத்தியில கீபோர்டு வாசிச்ச நம்ம பிரதர் டேனியல் பண்ணுவாங்க. எல்லாரும் கண்களை மூடலாம். எத்தனை பேர் ஹாப்பியா இருக்கீங்க? அல்லே சொல்லாமா? பெரிய இல்லையா? இல்ல கேட்கல. நான் சொல்லுவேன் மைக் இல்லாம உங்களோட சவுண்டா. 1 2 3 மைக்ல சொன்னா கம்ப்ளைண்ட் பண்றாங்க எல்லாரும்.
சரி, கண்ணபடி ப்ரேயர் பண்ணலாமா? நன்றி தகப்பனே, கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே, கிருபை நிறைந்து இருக்கின்ற அந்த ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இசப்பா இந்த மத்தியில் இசப்பா கர்த்தாவே, இசப்பா எங்க 2-3 பேசப்பா எங்கள் மத்தியில் வாசம் அங்கே மத்தியில் இருக்குன்னு சொல்லி கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்கள் மத்தியில் இசப்பா நீ வாசப்படுகிற தேவன் கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த இசப்பா அத்தனை பிள்ளைகள் கர்த்தாவே மனப்பாட வசனம் இசப்பா ட்ராமா டான்ஸ் இசப்பா கர்த்தாவே உடைய நாம மகிமைக்காக இசப்பா ஒவ்வொரு பிரயாசமும் கர்த்தாவே இதுக்காக நன்றி கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இசப்பா இந்த நடத்தின இசப்பா ஒவ்வொரு டீச்சர்ஸ் இசப்பா கர்த்தாவே அதுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு வாலண்டியர்ஸ் கர்த்தாவே இந்த பிரதர் கர்த்தாவே எல்லா பிரதர்ஸையும் ஆசிரியர் கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லா எல்டர்ஸையும் ஆசிரியர் கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த எல்லா ஃபங்க்ஷனுக்கும் இசப்பா பொறுமையா அனுப்பிச்சிட்டு இந்த பேரண்ட்ஸையும் இசப்பா நீங்க ஆசிரியர் கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தொடர்ந்து இசப்பா கர்த்தாவே இசப்பா இன்னும் இசப்பா 30-60 மாதிரி பலதரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இன்று விதைக்கிற இந்த விதை இசப்பா கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நல்ல நேரத்தில் விதை போல இசப்பா கர்த்தாவே இசப்பா நல்ல பலதரம் கர்த்தாவே கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களை விதை இசப்பா கர்த்தாவே கர்த்தாவே பெரிய அறுவடை தரணும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் இசப்பா உங்க கருத்துல கொடுத்து நன்றி கர்த்தாவே ஸ்தோத்திரம் காத்துக்களும் பலப்படுத்து இயேசு நல்ல பிதாவே ஆமென் ஆமென். அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து நம்ம சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, நீங்க ஒவ்வொருத்தரா மெதுவா அந்த ஸ்டெப்ஸ் ரொம்ப நமக்கு டிஸ்டர்பா இருக்கும்.